மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக எந்த கட்சியுடனும் பேசவில்லை என தேமுதிக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். செல்வகுமார், என்ன கூறியிருக்கிறார்கள்? விரிவாக பதிவு செய்யலாம். தேர்தல் கூட்டணி குறித்து மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களை கேட்பதற்காக கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் இந்த கடைசி தீர்மானமாக 10வது தீர்மானத்தில் தேமுதிகவை பொறுத்தமட்டில் இதுவரைக்கும் எந்த கட்சியுடனும் கூட்டணி குறித்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ அதிகாரப்பூர்வமாகவோ பேசவில்லை. வெளியில் வரக்கூடிய செய்திகள் பூதாகரமாக பேசப்படுகிறது. ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எனவே மாவட்ட செயலாளர்கள் கழக நிர்வாகிகளினுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கூட்டணி அமைப்பதற்கான முழு அதிகாரத்தை திருமதி பிரேமலதாவுக்கு வழங்கப்படும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு 10 தீர்மானங்களில் கேப்டனுடைய நினைவிடமாக இருக்கக்கூடிய கோயம்பேட்டில் ஒரு கோவில் அமைக்கப்படும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னதாகவே தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் திரு விஜயகாந்தினுடைய புகழை பரப்பக்கூடிய விதமாக பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் புகழஞ்சலி கூட்டம் நடத்துவதற்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு கூட்டணி குறித்த ஒரு எந்த விதமான பேச்சுவார்த்தை யாருடனும் இதுவரை நடத்தவில்லை. இனிமேல் அந்த அதிகாரம் முழு அதிகாரமும் திருமதி பிரேமலதாவுக்கு தான் கொடுக்கப்படுகிறது என்ற தீர்மானம் ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் தனித்தனியாக சந்தித்தும் இன்றைக்கு பிரேமலதா அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு பெற இருக்கிறார். இந்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியான முடிவாக இருக்கும். ஆனால் அதுவுமே இன்றைக்கே அவர் வெளிப்படையாக அறிவிப்பதற்கான சூழல் இல்லை. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.